வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா குவைத் இடையே வீட்டு வேலை உள்ளிட்ட பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்ய வகை செய்யும் ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத். சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அருங்காட்சியகத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளும். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். பிரியங்கா காந்திக்கு காங்கிரஸ் கட்சியில் உத்தரப்பிரதேச மாநில விவகாரத்திற்கான பொதுச் செயலாளர் பதவி. சில கட்சிகள் குடும்பம்தான் கட்சி என்ற போக்கில் செயல்படுவதாகவும் பிஜேபி மட்டுமே கட்சியை குடும்பமாக செயல்படுகிறது என்றும் பிரதமர் கருத்து. நாடு முழுவதும் 22 நீண்ட தூர ரயில்களில் பயணம் நீட்டிப்பு. பைகானீர் சென்னை எக்ஸ்பிரஸ் மதுரை வரையிலும், சேலம் காட்பாடி மின் ரயில் அரக்கோணத்திற்கும் நீட்டிப்பு. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் வரும் 25ஆம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. விரிவான செய்திகள். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஜிஎஸ்டி தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வகை செய்யும் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு ஆணையம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான சரக்கு மற்றும் சேவை வரி விவகாரம் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு ஆணையம் தேசிய அமர்வை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். இந்த ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு ஆணையம் தில்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என்றும் இதில் ஒரு தலைவர், மத்திய அரசு சார்பில் ஒரு தொழில்நுட்ப உறுப்பினர், மாநில அரசு சார்பில் ஒரு தொழில்நுட்ப உறுப்பினர் இடம்பெறுவார்கள் என்று கூறிய அமைச்சர், இந்த ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு ஆணையத்தின் தேசிய அமர்வை அமைக்க 92,50,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், தொடர் செலவின வகைக்கு 6,86,00,000 ரூபாய் ஆண்டுதோறும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார். இதுபோன்று இந்தியா குவைத் இடையே வீட்டு வேலை உள்ளிட்ட பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்ய வகை செய்யும் ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் 90,000 பெண்கள் உட்பட 3 லட்சம் பேர் குவைத்தில் வேலைவாய்ப்பு பெறுவார்கள். இந்த ஒப்பந்தம் மூலம் இந்திய தொழிலாளர்களுக்கு அமைப்பு சார்ந்த பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் ரவிசங்கர் பிரசாத் குறிப்பிட்டார். சார்க் உறுப்பு நாடுகளுக்கு இடையே பண பரிவர்த்தனை மாற்று முறைக்கான புதிய திருத்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்றும் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அருங்காட்சியகத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். நாட்டின் விடுதலைக்காக இந்திய தேசிய ராணுவத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நிறுவினார். அவரது 122வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவரது குழந்தை பருவம் தொடங்கி மொத்த வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் அருங்காட்சியகம் புதுதில்லியில் செங்கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ளது. நேதாஜி பயன்படுத்திய மர நாற்காலி, வாள், அவருக்கு அளிக்கப்பட்ட பதக்கங்கள், விருதுகள், சீருடைகள் மற்றும் அவருடன் சம்பந்தப்பட்ட இதர பொருட்கள் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த அருங்காட்சியகம் ஆசாத் கி தீவானே என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதனை இந்திய தொல்லியல் துறை தனது கட்டுப்பாட்டில் வைத்து இயக்கும். நேதாஜியின் நினைவை போற்றும் வகையில் மத்திய அரசு அந்தமான் நிக்கோபாரின் ராஸ் தீவை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தவீப் என்ற பெயரிடப்பட்டுள்ளது. நேதாஜி சம்பந்தப்பட்ட நூற்றுக்கணக்கான கோட்புகளை மத்திய அரசு அனைவரும் பார்க்கும் வகையில் திறந்துவிட்டுள்ளது. இதனையடுத்து பிரதமர் செங்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள யாதியி ஜாலியன் அருங்காட்சியகம், 1857ஆம் ஆண்டு அருங்காட்சியகம், திரிஷ்யகாலா அருங்காட்சியகம் ஆகியவற்றை பார்வையிட்டார். ஜாலியன் அருங்காட்சியகம் 1919 ஏப்ரல் 13ஆம் தேதி ஜாலியன் வாலாபாக்கில் நடைபெற்ற படுகொலை சம்பவத்தின் அதிகாரப்பூர்வ விவரங்களை பெற்றிருக்கும். உலகப் போரின் போது இந்திய வீரர்கள் காட்டிய வீரம், தீரம், தியாகம் ஆகியவற்றையும் இந்த அருங்காட்சியகம் சித்தரிக்கும். 1857ஆம் ஆண்டு அருங்காட்சியகம் இந்தியாவின் முதலாவது சுதந்திர போரின் வரலாற்று பின்னணியை காட்சிப்படுத்துகிறது. இந்த காலகட்டத்தில் மக்கள் காட்டிய வீரம் மற்றும் தியாக செயல்களும் இந்த அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது.
திருஷ்யகாலா அருங்காட்சியகம் 16ஆம் நூற்றாண்டு தொடங்கி சுதந்திரம் அடைந்தது வரையிலான இந்தியாவின் கலை கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த ஆண்டுக்கான சுபாஷ் சந்திர போஸ் அடாப்டா பிரபந்தன் புரஸ்கார் விருது தேசிய பேரிடர் மீட்பு பொறுப்பு படையின் 8வது பெட்டாலியன் பிரிவுக்கு வழங்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சகம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. காசியாபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த NTRF குழுவுக்கு 51 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் சான்றிதழும் வழங்கப்படும். பேரிடர் நிர்வாகத்தில் சிறந்து விளங்கும் அமைப்புகள் மற்றும் இந்திய குடிமக்களுக்கு இந்த விருது ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான விருதுக்கு மொத்தம் 300க்கும் அதிகமான விண்ணப்பங்கள் வரப்பெற்றன. இதில் தேசிய பேரிடர் நிவாரணப் படையின் 8வது பெட்டாலியன் இந்த ஆண்டுக்கான புரஸ்கார் விருதை பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விமர்சனங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சென்னையில் 2வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று தொடங்கியது. தொழிலை ஈர்க்கவும் முதலீட்டை பெருக்கவும் இலக்கு நிர்ணயித்து நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கான 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு மாநாடு தொடக்க நாளிலேயே கிடைத்துவிட்டதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தது மாநாட்டின் வெற்றியை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது. இது குறித்து விரிவான செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும் என்ற வரிகளுக்கு ஏற்ப தொழில் உயர நாட்டின் பொருள் உயரும், வேலைவாய்ப்பு உயரும் என்பதை உணர்ந்து தமிழகத்தில் முதலீட்டு மாநாட்டை மாநில அரசு நடத்தி வருகிறது. ஏற்கனவே ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடத்தப்பட்டது. அதன் மூலம் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் தொழில் முதலீடுகள் குவிந்தன. இதன் தொடர்ச்சியாக 2வது முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்று காலை கண்கவர் கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. 2 நாள் மாநாட்டின் முதல் நாளான இன்று காலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாநாட்டை தொடங்கி வைக்க மத்திய பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழக புதிய வானூர்தி கொள்கையை வெளியிட்டார். துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் அதை பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்திற்கு தொழில் முதலீட்டை ஈர்ப்பதில் இந்தியாவின் முதலாவது மாநிலமாக தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு இம்மாநாடு உதவும் என்றார். இந்த மாநாட்டில் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் எதிர்பார்க்கப்பட்டதாகவும் இந்த இலக்கு ஏற்கனவே எட்டப்பட்டு விட்டதாகவும் கூறிய முதல்வர் நாளை மாநாட்டு நிறைவின் போது தொழில் முதலீடு எவ்வளவு கிடைத்துள்ளது என்பதை அறிவிப்பதாக கூறினார். I hope to make an announcement on the resounding success of the meet and the investment cornered when we meet here tomorrow. Tamil Nadu looks to the future with confidence and with hope. I congratulate all those who are entering into a partnership with Tamil Nadu. Yes, our bright future is assured here, as our state is a land of immense opportunities. On behalf of the people of Tamil Nadu, I welcome you all once again to this Global Investors Summit 2019. The historic and culturally rich city of Chennai beckons you all, and I wish you a comfortable stay in Chennai and a fruitful partnership in our aspirational journey. தற்போதைய நிலையில் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் 62 தங்கள் தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டில் அமைத்திருப்பதாகவும் 2000 ஏப்ரல் முதல் 2018 ஜூன் வரை தமிழகத்திற்கு $2795 கோடி அந்நிய நேரடி முதலீடுகள் வந்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். பொருளாதாரத்தில் தமிழகம் இந்தியாவின் 2வது பெரிய மாநிலமாக உள்ளதாகவும் தொழிற்சாலைகள் எண்ணிக்கையில் முதல் மாநிலமாக இருப்பதாகவும் கூறிய முதலமைச்சர் தொழிற்சாலைகளில் பணியாற்றும் ஊழியர் எண்ணிக்கை, பொறியியல் பட்டதாரிகள், பட்டயம் பெற்றோர் எண்ணிக்கை, காற்று மின்சக்தி திறன் உற்பத்தி, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை ஆகியவற்றில் முதலிடத்தில் தமிழ்நாடு இருப்பதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாதுகாப்புத்துறை பங்களிப்பை 30% உயர்த்தி தமிழகத்தின் சுமார் 1 லட்சம் பேருக்கு உயர்நிலை வேலைவாய்ப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வான்வழி மற்றும் பாதுகாப்பு தொழில் சார்ந்த அதிபர்கள் தமிழகத்தில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் அமையும் பாதுகாப்பு வழித்தடம் இந்திய ஆயுதப்படைகளின் கருவிகள் தேவையை நிறைவு செய்வதுடன் ஆயுத ஏற்றுமதியையும் ஊக்குவிக்கும் என்றார். Also to learn the languages of the partner countries. Learn Korean, learn Japanese, learn Mandarin, because that's where when our units go to do business,
You need our people to be able to communicate in those languages in those countries. So I would think industries should spend not just in your R&D, but also not just in training people in skills. Skills include communication skills. I would actually desire a lot of our Tamil students who are given entrepreneurial skills also to be able to learn a language of their choice, be it Korean, be it Japanese, be it Mandarin. All this would help in being able to be nimble when you're doing business with these countries. So I'm happy to be associated, not just in 2015, but in the second edition today. I'm grateful that the Chief Minister thought it fit to invite me. பின்னர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஃபோர்டு மோட்டார் நிறுவனத்தின் உலக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தை தொடங்கி வைத்தார். பன்னாட்டு நிறுவனங்கள் சார்பில் அமைக்கப்பட்ட கண்காட்சி அரங்குகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டின் முதல் நாளிலேயே அதானி குழுமம் தமிழகத்தில் 12,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக அதானி துறைமுக குழும தலைமைச் செயல் அதிகாரி கரண் அதானி கூறினார். இதுபோன்று டிவிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்களும் தமிழகத்தில் முதலீடுகளை குவிப்பதாக அறிவித்துள்ளன. இந்த முதலீடுகள் தொழிற்சாலைகளாக உருவாகும் போது தமிழகத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம், தமிழக அரசின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஒருங்கிணைந்து செயல்படுத்தும் மருத்துவ காப்பீட்டு முறை குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் இன்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடன் ஆய்வு மேற்கொண்டார். இத்திட்டத்தின் கீழ் 1400க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் குடும்பத்திற்கு ஓராண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் சிகிச்சைக்கான நிதியுதவி கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். எவ்வித ஆவணமும் இன்றி செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் மூலம் உடல் பரிசோதனை, அறுவை சிகிச்சை, பராமரிப்பு போன்ற உதவிகள் பயனாளிகளுக்கு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். இத்திட்டம் தொடர்பான தகவல் பயனாளிகளுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு செய்ய முடியும் என்று காங்கிரஸ் கூறி வரும் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், காங்கிரஸ் வெற்றி பெற்ற மாநிலங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார். ரஃபேல் விமான விவகாரம் குறித்து விவாதிப்பதற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவையில்லை என்றும் இவ்விஷயத்தில் காங்கிரஸ் பொய் பிரச்சாரம் மேற்கொள்வதாகவும் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். தேவையே இல்லை. இப்ப வரைக்கும் ஜேபிசி எது போட்டோமோ அது 2G-ஆ இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி போஃபோர்ஸா இருக்கலாம். போஃபோர்ஸ்ல மீடியா மூலமாகவே யாருக்கு பணம் போயிருக்கு, அந்த பணம் யாருக்கு கிடைச்சதோ அந்த ஆள் எங்க வந்துட்டு போயிட்டு இருந்தாரு, யார் வீட்டுக்கு டெய்லி சுற்றத்தாருன்னு சொல்லிக்கிட்டு வந்தாரோ, இல்லை அவர் எந்த ஊர்ல இருந்து வந்தவர், சுவிட்சர்லாண்டில் எங்க பணம் அக்கௌண்ட் வச்சிருந்தாங்க, இதெல்லாம் மீடியா மூலமா வெளிப்படையா வந்துச்சு. 2G-ல சிஏஜி மூலமா விவரமா வந்துச்சு. அப்ப ஜேபிசினும் இப்போ ஒரு விதமான இன்ஸ்டிடியூஷனும் ரஃபேலுக்கு எகேன்ஸ்டா ஒண்ணுமே சொல்லல. சரி, எகேன்ஸ்டா ஒன்றும் சொல்லல, கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுங்க? விலையா, ப்ராசஸா, இல்ல யாருக்கு ஆஃப்செட் கொடுத்தாங்களா, இது 3 விஷயத்துக்கு மேல விவரமா சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. குடும்பம்தான் கட்சி என்ற நிலை பல அரசியல் கட்சிகளில் உள்ளதாகவும், ஆனால் பிஜேபியில் மட்டும்தான் கட்சியை குடும்பமாக இருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு உத்தரப்பிரதேச மாநில விவகாரங்களுக்கான பொதுச் செயலாளராக சோனியா காந்தியின் மகள் பிரியங்கா காந்தியை கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நியமனம் செய்துள்ளார். கட்சியை பலப்படுத்த மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்ற கொள்கை அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் பாராமதி, கச்சிரோலி, நான்டக், நந்தார்பார் உள்ளிட்ட தொகுதிகளைச் சேர்ந்த பிஜேபி வாக்குச்சாவடி நிர்வாகிகளுடன் இன்று கலந்துரையாடிய பிரதமர் மோடி, பிரியங்கா காந்திக்கு காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது குறித்து நேரடியாக கருத்து தெரிவித்தார். அதாவது, சிலருக்கு குடும்பம்தான் கட்சி, ஆனால் பிஜேபி கட்சிதான் குடும்பம் என்று அவர் குறிப்பிட்டார். பிஜேபியில் தனிப்பட்ட நபர்களின் விருப்பத்திற்காக எந்த முடிவும் எடுக்கப்படுவதில்லை என்று கூறிய அவர், ஒரு தனிப்பட்ட குடும்பத்தின் விருப்பத்தை நிறைவேற்றும் பிஜேபியின் நடைமுறை இல்லை என்றார். பிஜேபியில் கட்சியின் நலனுக்காகவும் கட்சிக்காகவும் உழைக்கும் காரியகர்த்தாக்கள், அதாவது தீவிர தொண்டர்கள் உள்ளதாக கூறிய பிரதமர், ஜனநாயக மாண்புகளை மதிக்கும் கட்சி பிஜேபி என்றும், தங்கள் கட்சியின் நாடி நரம்பு கலாச்சாரம் எல்லாவற்றிலும் ஜனநாயகம் மதிக்கப்படுகின்றன என்று கூறினார். அதனால்தான் மக்கள் பிஜேபியை மதிக்கிறார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார்.
சிவசேனா நிறுவனர் பால் தாக்கரே பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பிரதமர் மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பால் தாக்கரே மனோதிடமான தலைவர் என்றும் மக்களின் உரிமைக்காக பாடுபடுவதில் அவர் ஒரு போராளி என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவரது தன்னலமற்ற சேவை இந்த நாளில் நினைவில் கொள்ளத்தக்கவை என்றும் அவருடைய சிறந்த பேச்சாற்றல் லட்சோப லட்சம் மக்களை ஈர்க்கும் சக்தி கொண்டது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பைக்கானரிலிருந்து சென்னை வரை இயக்கப்படும் அனிவட் எக்ஸ்பிரஸ் ரயில் மதுரை வரை நீட்டிக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவித்திருக்கிறார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடு முழுவதும் இயக்கப்படும் 22 ரயில்கள் தட நீட்டிப்பு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளில் அவரது அருங்காட்சியகத்தை பிரதமர் திறந்து வைத்த நாளில் இந்த ரயில்வே அறிவிப்பை வெளியிடுவதில் பெருமிதம் கொள்வதாக அவர் மேலும் தெரிவித்தார். தட நீட்டிப்பு செய்யப்பட்ட 22 ரயில்களில் தமிழகத்திற்கு 3 ரயில்கள் கிடைத்துள்ளன. இதன்படி தற்போது பைக்கானேர் சென்னை இடையே இயக்கப்படும் அனிவட் எக்ஸ்பிரஸ் ரயில் இனி மதுரை வரை நீட்டிக்கப்படும். இந்த ரயில் சென்னை எழும்பூர், தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், விருத்தாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம், திருச்சி, திண்டுக்கல், கொடை ரோடு ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். இதேபோன்று சேலம், காட்பாடி இடையிலான மின்சார ரயில் அரக்கோணம் வரை நீட்டிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் விழுப்புரம் காரக்பூர் எக்ஸ்பிரஸ் மேற்கு வங்க மாநிலம் புருலியா வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் முகுந்தராயபுரம், வாலாஜா ரோடு, சோளிங்கர் ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். ஹவுரா, விஜயவாடா இடையே இயக்கப்படும் ஹம்சாஃபர் எக்ஸ்பிரஸ் திருப்பதி வரை நீட்டிக்கப்படுகிறது. இது தவிர எஞ்சிய தட நீட்டிப்பு ரயில்கள் பல்வேறு மாநிலங்களில் இயங்குபவை என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு முக்கிய துறைகளில் ஒத்துழைக்க இந்தியாவும் மொரீஷியஸும் உடன்பட்டுள்ளன. சுகாதாரம், பேரிடர் மேலாண்மை, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்த உடன்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியும் மொரீஷியஸ் பிரதமர் பிரவிந்த் குமார் ஜெகநாத்தும் புதுதில்லியில் நேற்று நடத்திய பேச்சுக்களை அடுத்து இந்த உடன்பாடு ஏற்பட்டது. இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை மேம்படுத்தும் வழிவகைகள், இரு நாடுகளுக்கும் இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பை இறுதி செய்வது ஆகியவை குறித்து அவர்கள் பேச்சு நடத்தினர். வாரணாசியில் நடைபெறும் வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மொரீஷியஸ் பிரதமர் பின்னர் பிரதமர் மோடியுடன் பேச்சு நடத்தினார். பேச்சுக்களுக்கு பின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2 பிரதமர்களும் இருதரப்பு உறவுகளின் மொத்த அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்ததாகவும் இதனை மேலும் வலுப்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு பேச்சுக்களில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் இருதரப்பு ஒத்துழைப்பிலான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். நீல பொருளாதாரம் எனப்படும் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் மேலும் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்று வந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான 15வது மாநாட்டின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேலும் உலகம் முழுவதிலும் இருந்து வந்துள்ள 30 வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான பிரவாசி பாரதிய சம்மான் விருதுகளை அவர் வழங்கி கௌரவித்தார். இந்த மாநாட்டில் 5000த்திற்கும் மேற்பட்ட வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பங்கேற்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளிநாடு வாழ் இந்தியர் விவகாரத்துறை செயலர் ஞானேஸ்வர் மூலே, தற்போது நடைபெற்று வரும் 15வது மாநாட்டில் பங்கேற்பதற்காக 7228 பேர் பதிவு செய்ததாகவும் அதில் 5000 பேர் பங்கேற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ், இணையமைச்சர் VK சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். நாளை விண்ணில் செலுத்தப்பட உள்ள PSLV C-44 ஏவு வாகனத்திற்காக கவுண்டவுன் இன்று தொடங்குகிறது. இந்த ஆண்டில் இஸ்ரோ விண்ணில் செலுத்தும் முதலாவது ஏவு வாகனம் இது. மிகவும் சிறிய கலாம்சாட் என்னும் செயற்கைக்கோளை இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தும். இந்த செயற்கைக்கோளை மாணவர்கள் தயாரித்துள்ளனர். இதனுடன் மைக்ரோசாட் R என்ற தொலையுணர்வு செயற்கைக்கோளையும் இந்த ஏவு வாகனம் விண்ணில் செலுத்தும். இந்த ஏவு வாகனம் ஒன்றிணைக்கப்பட்ட 2 ஸ்ட்ராப்-ஆன் மோட்டார்களுடன் மட்டுமே விண்ணிற்கு செல்ல உள்ளது. இதனையடுத்து இந்த வரிசை செலுத்து வாகனங்கள் DL வகை என பெயர் பெறுகின்றன. வழக்கமாக செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்திய பின் இந்த செலுத்து வாகனம் தன் பணியை முடித்து கடலில் விழுந்து விடுவது நடைமுறையாக உள்ளது. ஆனால் இந்த முறை இந்த செலுத்து வாகனத்தின் 4வது மற்றும் இறுதிநிலை ராக்கெட் செயற்கைக்கோள்களை வெளியிட்ட பின்னரும் தனது பயணத்தை பூமியை சுற்றி தொடர்ந்து மேலும் பல தொழில்நுட்ப செயல்விளக்க சோதனைகளை மேற்கொள்ள உள்ளது.
மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்திற்கான கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட குற்றவாளி என கருத முடியாது என்று இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எம். சத்யநாராயணன், பி. ராஜமாணிக்கம் ஆகியோரை கொண்ட அமர்வு தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு தலைமை வழக்கறிஞர் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை அறிவிக்கப்படும் முன் ஜெயலலிதா இறந்துவிட்டதால் அவருக்கு எதிரான வழக்கு கைவிடப்பட்டது என்றும், எனவே ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அல்ல என்றும் வாதிட்டார். அப்போது வழக்கினை தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்வதாக தீர்ப்பளித்தனர். மேலும் நினைவிடம் கட்டுவது அரசின் கொள்கை முடிவு என்பதால் அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்ற காரணத்திற்காகவும் மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளையொட்டி தமிழக அரசின் சார்பில் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் ஜெயக்குமார், பாண்டியராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி குறித்து பேசியிருப்பது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஜெயக்குமார், அத்வாலே பிஜேபி கட்சியை சேர்ந்தவர் அல்ல என்றும் அவர் வேறொரு கட்சியை சேர்ந்திருப்பதால் அது அவரது சொந்த கருத்தாக இருக்கலாம் என்றும் பதிலளித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அடுத்த மாதம் நடைபெற உள்ளதாக அந்த பிரதேச முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மாநாட்டில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் கலந்து கொள்வதாக கூறினார். இந்த மாநாட்டினால் புதுச்சேரி பிரதேசத்தின் கல்வி தகுதியுள்ள இளைஞர்களுக்கு பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். மேகதாது அணை திட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர், இதனை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் தெரிவித்தார். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் வரும் 25ஆம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னையை சேர்ந்த மாணவர் கோகுல், ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் படிப்பு பாதிக்கப்படுவதாகவும், பொதுத் தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்களுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் செய்முறை தேர்வு தொடங்க உள்ள நிலையில் ஆசிரியர்கள் போராட்டம் மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், எனவே அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எம். சத்யநாராயணன் மற்றும் பி. ராஜமாணிக்கம் ஆகியோர் அடங்கிய அமர்வு, மாணவர்கள் நலன் கருதி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும், அவர்கள் வரும் 25ஆம் தேதியன்றோ அல்லது அதற்கு முன்பாகவோ பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அணி வெற்றி பெற்றால் அரசை நடத்துவதற்கு குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுக்கப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய அளவில் மாற்று அரசியல் அணியை உருவாக்க கம்யூனிஸ்ட் கட்சி முயற்சித்து வருவதாகவும், ஒத்த கொள்கையை கொண்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒருங்கிணைத்து வருவதாகவும் சுதாகர் ரெட்டி மேலும் குறிப்பிட்டார். தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் அமைதியாகவும் நடைபெறுவதற்கு நம்பகத்தன்மை கொண்ட செய்திகள் வெளியிடப்படுவது அவசியமாகிறது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை அகில இந்திய வானொலியில் பிரசார் பாரதியின் பகுதி நேர செய்தியாளர்களுக்கான கைபேசி இதழியல் தொடர்பான பயிலரங்கில் அவர் இன்று உரையாற்றினார். அண்மையில் திரிபுராவில் நடைபெற்ற தேர்தலின் போது சமூக வலைதளத்தில் வெளியான செய்தி ஏற்படுத்திய தாக்கத்தை சுட்டிக்காட்டிய அவர், சமூக வலைதளங்களில் நம்பகத்தன்மை கொண்ட செய்திகளே பரப்பப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தேர்தல் அமைதியாக நடைபெறுவதற்கு நம்பகத்தன்மை அவசியம் என்று கூறிய அவர், இதனை கருத்தில் கொண்டு நம்பகத்தன்மை கொண்ட செய்திகளை மட்டுமே வழங்குமாறும் செய்தியாளர்களை சத்யபிரதா சாஹூ கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு இயக்குநர் பழனிசாமி, நிகழ்ச்சி பிரிவு தலைவர் சக்கரவர்த்தி, சென்னை தொலைக்காட்சியின் செய்திப்பிரிவு இயக்குநர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாரத பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மூலம் 34 கோடியே 65 லட்சம் ரூபாய் செலவில் 528 வீடுகள் கட்டும் பணிகளுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் பிள்ளனக்குப்பம் கிராமத்தில் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபாகர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வீடு இல்லாத ஏழைகளுக்கு மத்திய அரசின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்க ஏதுவாக இந்த திட்டப்பணி மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் முருகன் ராஜேந்திரன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது உலக செய்திகள்.
வரும் 2020ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளது. இந்த அறிவிப்பை வெளியிட்ட 24 மணி நேரத்திற்குள் அவரது தேர்தல் பிரச்சாரத்திற்காக 38,000 பேர் $1 மில்லியனுக்கும் அதிகமான அமெரிக்க டாலரை நன்கொடையாக அளித்துள்ளனர். அங்குள்ள வணிகர்களும் $1,10,000 நன்கொடையாக அவருக்கு அளித்துள்ளனர். 54 வயதாகும் கமலா ஹாரிஸ் தமது தேர்தல் பிரச்சாரத்தை வரும் திங்கட்கிழமை அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் இணைந்து தொடங்க உள்ளார். இனி வருவது வணிகச் செய்திகள். பங்குச் சந்தைகள் இன்று இறக்கத்துடன் முடிவடைந்தது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டெண் சென்செக்ஸ் 336 புள்ளிகள் குறைந்து 36,108 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை நிப்டியில் குறியீட்டெண் 91 புள்ளிகள் குறைந்து வர்த்தகம் 10,831 புள்ளிகளாக இருந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 16 பைசா குறைந்து $71.44 உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 24,776 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 3,097 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளியின் விலை 1 கிலோ 42,500 ரூபாயாகவும் 1 கிராம் 42 ரூபாய் 50 காசாகவும் உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 73 ரூபாய் 99 காசாகவும் டீசல் விலை 69 ரூபாய் 41 காசாகவும் உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். நியூசிலாந்திற்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நேப்பியரில் நடைபெற்ற இப்போட்டியில் 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிய இந்திய அணி 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 34.5 ஓவரில் வெற்றி இலக்கை அடைந்தது. அதிகபட்சமாக சிக்கர் தவான் 75 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். முன்னதாக டாஸ் வென்று முதலில் பேட் செய்த நியூசிலாந்து அணி 38 ஓவரில் 157 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய பந்து வீச்சாளர்கள் குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டையும் முகமது ஷமி 3 விக்கெட்டையும் வீழ்த்தினார்கள். பின்னர் போதிய வெளிச்சமின்மை காரணமாக ஆட்டம் சிறிது நேரம் தடைபட்டதால் இந்திய அணி 49 ஓவரில் 156 ரன் எடுக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இப்போட்டியில் விளையாடிய முகமது ஷமி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விரைவாக 100 விக்கெட்டை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் என்ற பெருமையை பெற்றார். 5 ஆட்டங்களை கொண்ட இப்போட்டியில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இரண்டாவது ஒருநாள் போட்டி வரும் சனிக்கிழமை மவுண்ட் மன்ஹாய் நகரில் நடைபெற உள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியா குவைத் இடையே வீட்டு வேலை உள்ளிட்ட பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்ய வகை செய்யும் ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத். சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அருங்காட்சியகத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். பிரியங்கா காந்திக்கு காங்கிரஸ் கட்சியில் உத்தரப்பிரதேச மாநில விவகாரத்திற்கான பொதுச் செயலாளர் பதவி. சில கட்சிகள் குடும்பம்தான் கட்சி என்ற போக்கில் செயல்படுவதாகவும் பிஜேபி மட்டுமே கட்சியே குடும்பமாக செயல்படுகிறது என்றும் பிரதமர் கருத்து. நாடு முழுவதும் 22 தூர ரயில்களின் பயணம் நீட்டிப்பு. பைக்கானிர் சென்னை எக்ஸ்பிரஸ் மதுரை வரையிலும், சேலம் காட்பாடி மின் ரயில் அரக்கோணத்திற்கும் நீட்டிப்பு. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் வரும் 25ஆம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.